ஹாய் மக்களே, வெல்கம் டு ஆனந்தி வைரல் அப்டேட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீனா மீனா அப்படின்னே கூப்பிட்டுட்டு முத்து உள்ளே வராரு. அவர் கையில் ஒரு பாக்ஸ் கொண்டு வராரு. என்னங்க இது, என்ன கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க. இதான் கொழு பொம்மை சொன்னல, அதுதான் இது. இன்னும் 2 டப்பா கீழே இருக்குது. சரிங்க, அந்த கோயில்கார அம்மாவும் நிறையா பொம்மை கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா இதெல்லாம் கரெக்டாக எடுத்து வைக்கணும். பொம்மைகளை மாற்றி வச்சுட்டா சாமி குத்தாயிடும். முத்து உடனே சொல்கிறாரு, இந்த ரூல்ஸு இதெல்லாம் மனுஷங்க உருவாக்குனது, சாமி குத்தம்லாம் சொல்லாத. நல்ல மனசோட யாருக்கும் எதுவும் தப்பு நினைக்காம நம்ம சாமி கும்பிட்டா சாமி நம்ம என்ன பண்ணாலும் அதை ஏற்றுக்கும். அதுக்கே நீங்கள் இப்போ சாமியார் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. இப்படி தான் மனசில் பட்டதை பேசினா சாமியார்னு சொல்லிடுறீங்க. சாமி மட்டும்தான் சாமி, மற்ற மனுஷன் ரூபத்தில் இருக்கவங்க யாரும் சாமி கிடையாது. போய் முதல்ல எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாரு. நான் கீழே இருக்கிற மீனா பாக்ஸ் எடுத்துகிட்டு வரேன். மீனா எல்லா பொம்மையும் கீழே வச்சுட்ருக்காங்க. அப்போ மனோஜ் உள்ள வராரு. என்னடா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மீனா பூக்கடை கூட பொம்மை கடை வைக்கலான் இருக்கா. சரிடா, பொம்மை கடையை வெளியே வச்சாதானடா ஓடும், வீட்டுக்குள்ளே வச்சு எப்படிடா ஓடும்? சரி வச்சு தர, நீ பார்த்துக்கிறியா அப்படின்னு நக்கல் அடிச்சிட்ருக்காரு. நான் ஏதாவது கேட்டால் ஒழுங்காக பதில் சொல்கிறியாடா? நான் அண்ணன் மூத்தவன், எனக்கு கொஞ்சமாக நீ மரியாதை கொடுக்குறியாடா? இந்த வீட்டில் அப்பா மட்டும்தான் மூத்தவர், உன்னெல்லாம் நீ மூத்தவன் சொல்லிக்காத. ரோகிணி யார்ட்டையும் உடம்பு பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மனோஜ் கதை திறந்து உள்ளே போகிறாரு. என்ன யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்குறேன். எங்கள் ஃப்ரெண்டோட அம்மா கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன், அவங்களுக்கு இப்போ தான் ஆப்ரேஷன் முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதை விட இந்த முத்துவும் மொண்டாட்டியும் ஹாலில் பொம்மை வச்சு என்ன விளையாண்டுருக்காங்க. அதுவா, அவங்க கொலு வைக்கிறேன்னு கேட்டாங்க. மாமாவும் சரின்னு சொல்லிட்டாரு. இல்லையே, பொதுவாக எங்கள் அம்மா இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்களே. ஆமாம், ஸ்டார்டிங்கில் அத்தையும் வேண்டான்னு தான் சொன்னாங்க, அப்புறம் அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. இந்த கொலு வைக்கிறது அவன் பரவாயில்ல, நம்மக்கிட்ட காசு கேசுன்னு கேட்க போகிறான். இல்லைப்பா, அவர் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு ரோகிணி சொல்லிட்டு இருக்காங்க. சரி, கொலு வச்சா டெய்லி சுண்டல் கொழுக்கட்டைன்னு கொடுப்பாங்கல்ல அப்படின்னு அவர் பேசிட்டு போகிறாரு. இந்த கொலு வைக்கிறாங்கள, நான் புது ட்ரெஸ் எடுக்கணும் மனோஜ் அப்படின்னு ரோஹிணி கேட்குறாங்க. எப்படி, எதுக்கு புது ட்ரெஸ்? ஒரு 2 ட்ரெஸ்ஸு புதுசாக எடுத்து அதே மாற்றி மாற்றி போட்டுக்க வேண்டியதானே? இல்லை எனக்கு புது ட்ரெஸ் வேணும். இன்னும் 9 நாளைக்கு 9 ட்ரெஸ் வேணுமா? எனக்கும் 9 வாங்கணும்னு ஆசை தான், இருந்தாலும் ஒரு 4 ட்ரெஸ் போதும். துர்கா, சரஸ்வதி, லக்ஷ்மின்னு. என்னது இது? இதெல்லாம் என்னது பேரா? இவங்களாம் நம்ம ட்ரெஸ் எடுத்து கொடுக்க போகிறோமா? இதெல்லாம் சாமி பேர் மனோஜ். நம்ம ஷாப்பிங் போகலாமா? சரி, ஓகே, 4 ட்ரெஸ் தானே. சரி, கிரெடிட் கார்டில் தான் லிமிட் இருக்குல்ல, வா போகலாம். தேங்க்யூ மனோஜ். முத்து நம்ம குடும்பமாக தானே செய்கிறோம் இந்த குழுவை, அப்போ எல்லோரும் தான் காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக மனோஜ் ரூம் நோக்கி போகிறாரு. டேய் தொழிலதிபரே, கதவு திறடா, டேய் தொழிலதிபரே அப்படின்னு கத்திட்டே போகிறாரு. மனோஜ் ரோகிணி வெளியே வராங்க. உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். தெரியும், குழு நடத்துகிறீங்கள, நடத்திக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம்மா, எல்லாம் இவர்கிட்ட கேட்டு தான் செய்கிறாங்க. உங்கள்கிட்ட ஒன்றும் பர்மிஷன்லாம் ஒன்று கேட்கல, இதை நம்ம எல்லாம் சேர்ந்து தானே செய்கிறோம், கொள்ளு வைக்கிறதுக்கு கொஞ்சம் பணம் கொடு அப்படின்னு கேட்குறாரு. ஷேர் பண்ணிக்கோ அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன ஷேர் பண்ணிக்கவா? ரோகிணி சரி நான் பணம் கொடுக்குறேன், நாளைக்கு காலையில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பிரச்சனையை முடிச்சிடுறாங்க. சரி, எப்படியோ ரோகிணி பணம் கொடுக்க தானே போகிறாங்க, ஆனால் ஃபங்க்ஷன்லாம் ஒழுங்காக நடக்கிற மாதிரி பார்த்துக்கோ, புரியுதா அப்படின்னு மனோஜ் மிரட்டுறாரு. இந்த அதிகாரத்துக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லைடா அப்படின்ட்டு போகிறாரு முத்து. ரூமில் ஸ்ருதியும் ரவியும் பேசிகிட்டு இருக்காங்க. ரவி பார்த்தா திடீர்னு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு. ஸ்ருதி, என்ன உனக்கு பாட்டெல்லாம் பிடிக்காதே, என்ன பாடிக்கிட்டு இருக்க? இது பாட்டு பழைய பாட்டு தான் ஸ்ருதி, பாட்டு பழைய பாட்டு தான் தெரியுது, ஆனால் நீ பாடிட்டு இருக்கி, அதனால தான் கேட்குறேன். ஆமாம், இன்றைக்கி நீத்து கூட நான் வெளியே போயிருந்தேன்னா அப்போ இந்த பாட்டு கேட்டு அதுவே என் மூளைக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்க முத்துவும் மீனாவும் ரூம்குள்ளே வந்துடுறாங்க. ஸ்ருதி மீனாவை பார்த்தினா ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க. நான் உங்ககிட்ட பேசாமல் இருக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது மீனா, நம்ம இதை பிரேக் பண்ணிவிடுவோமா அப்படின்னு கேட்குறாங்க. மீனா வேண்டாம், ஆன்ட்டிக்காக இதை நம்ம பண்ணி தான் ஆகணும், நம்ம பேச வேண்டாம் ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி சொல்லுங்கள், என்ன விஷயம் அப்படின்னு. முத்து, நம்ம வீட்டில் கொலு வைக்கிறோம் இல்லையா, அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்ருதி ஓகே ஷேர் பண்ணிடலாம், எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லுங்கள். அவர் 5000 ரூபா சொல்கிறாரு. அதுக்கு ஸ்ருதி அவங்க 2500 ரூபா கொடுத்துட்டாங்க எடுத்து. நீங்கள் மிச்சத்தை ரவிக்கிட்ட வாங்கிக்கோங்க. பார்த்தியா, இவங்க தான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி வாழ்கிற கப்பல், இவங்கள மாதிரி ஒரு நல்ல கப்பல் எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படின்னு முத்து பாராட்டுறாரு. அவன் எப்படா கொடுப்பான்? கிரிக்கெட் பேட் வாங்கணுன்னாலும் நம்ம 2 பேர் சேர்ந்தாண்டா வாங்கணும். ஸ்ருதி சொல்கிறாங்க, நான் எங்கள் வீட்டிலேருந்து பெரிய டெடி பேர் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வரேன். அது என்ன டெடி பேரு? அப்புறம் ரவி சொல்கிறார், டெடி பேர்னா கரடி பொம்மைடா. மீனா சொல்கிறாங்க, ஸ்ருதி இது கரடி பொம்மைலாம் வைக்கக்கூடாது, இதுக்கு சாமி பொம்மைகள் தான் வைக்கணும், எது வைக்கணுமோ அதுதான் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. விடிஞ்சதுமே எடுத்து வச்சு பார்த்துட்ருக்காங்க பொம்மையெல்லாம். என்ன மீனா, நிறைய பொம்மையெல்லாம் எடுத்து வச்சு பார்த்துட்ருக்கீங்க? சொன்னேன்ல ஸ்ருதி, நம்ம கொலு வைக்க போகிறோன்னு சொல்லி, அதை தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு நாங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. ரவி வெளியே வராரு. அவர் காலையில் ஆஃபீஸுக்கு கிளம்பிகிட்ருக்காரு. ஸ்ருதி கேட்குறேன், என்ன அதுக்குள்ளே கிளம்பிட்டேன்? ஆமாம், நீத்து வர சொன்னாங்க, அதனால தான் போயிட்டுருக்கேன்.
என்ன நீ நினச்ச நேரத்துக்கு வீட்டுக்கு வர, நினச்ச நேரத்துக்கு கிளம்பிட்டு இருக்க? என்ன இப்போ ஆஃபீஸ் தானே போகிறேன், ஹோட்டலுக்கு போகிறதுக்கு எதுக்கு இவ்வளோ அவசரமாக போகிறேன்? இல்லை நீத்து வர சொல்லியிருக்காங்க, ஏதோ முக்கியமாக பேசணுன்னு. சரி ரவி, சாப்பிட்டு போயிடுங்க அப்படிங்கிறாங்க மீனா. இல்லை நீத்து வந்து அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூப்பிட்ருக்காங்க, நான் இங்கே போகிறேன். இல்லை ஆஃபீஸ் டைம் முன்னாடி நீ வேலை செய்கிற, இது சரியில்லை ரவி அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. முத்து இருந்து அது என்ன நேத்துன்னு என்ன பேர் இது ஹிந்தி பேர், அப்படி தான் இருக்கும். சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ரவி கிளம்பிடுறாரு. அப்போ இருந்து ஸ்ருதி கேட்குறாங்க, எதுக்கு இந்த படிக்கட்டு மாதிரி வைப்போமே, அது வச்சு தானே இந்த பொம்மையெல்லாம் வைக்கணும். சரி மீனா, நம்ம இதை அப்படியே ரேண்டமாக வச்சிடலாமா, இல்லை எப்படி வைக்கணும்? இதை நம்ம ரேண்டமாலாம் வைக்கக்கூடாது, ஒரு படிக்கட்டு வைக்கிறதுக்கும் முறை இருக்குது, நம்ம அந்த முறைப்படி தான் வைக்கணும். 9 படிகளுக்கும் என்னென்ன முறை இருக்குது, ஒரு படியிலையும் என்ன வைக்கலான்னு மீனா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இதை கேட்டு ஸ்ருதிக்கும் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. இவ்வளோ இருக்கா மீனா, நம்ம இது இவ்வளோ செய்யணுமா? ஆமாம் ஸ்ருதி, ஒரு சில பேர் 5 படிக்கட்டும் வைப்பாங்க, நம்ம எவ்வளோ படி வைக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம கடவுளுக்கு எவ்வளோ மனசார அதை பண்ணுறோங்கிறது தான் இருக்குது. ஸ்ருதி ரொம்ப சர்ப்ரைஸாக மீனாவை ரொம்ப பாராட்டுறாங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.